ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுக்கிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தில் பூர்வ சரித்திரத்தில் பகவான் ஏன் திருடினார்ங்கிறதுக்கு காரணம் சொல்லியிருக்கார். பட்டத்திரின்னு சொல்லி 45வது தசகத்தில் கடைசி ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகத்தில் நேற்றைய தினம் பூர்த்தி செய்தது. மகாபலிடத்தில் போகிறபோது யாதக கலையை மறைச்சிக்க முடியல. இவாள்னா இடக்கைக்கும் வலக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத இடைய பெண்கள். இவாளுக்கு முன்னாடி போய் யாதகனாக நிற்கப்படாது, திருடன்னு பட்டம் வந்தால் கூட பரவாயில்லை, யாதகன்னு பட்டம் வரப்படாதுன்னு தீர்மானம் பண்ணி நீ போய் திருடியோன்னு கேட்டாள். என் அப்பனே ஆமாம் நாள் சுவாமி குருவாயூரப்பன். மம கலுபதிகேஹே யாச்சனம் ஜாதமாஸ்தாம் இக புனரபலானாம் அக்ரதோ நைவ குர்வே இது விகிதமதிஹி கிந்தேவ சந்தியஜயாச்ஞாம் ததிகிருதமஹரஸ்துவம் சாருணா சோரணேன. பகவான் எப்படி திருடினாருங்கிறத ரொம்ப ரசமாக அனுபவிச்சிருக்கார். நவநீத சௌரியங்கிறது பகவானுடைய பாத லீலையில் ரொம்ப முக்கியமான லீலை நவநீத சௌரியம். மாக்கஞ்சோர்னு வழக்கில் மாக்கன்னா வெண்ணெய், நவநீதம். மாக்கஞ்சோர்னு வழக்கில் பகவானை கொண்டாடுறாள் கிருஷ்ணனை. 1 மைல் தூரத்துலேருந்து அவன் வரான்னு தெரியுது. எப்படி தெரியுதுன்னா வெண்ணெய் வாசனை வீசலாம். இந்த கோபிக்கை பார்த்த கிருஷ்ணன் வந்த உடனே எந்த இடத்துல திருடிட்டு வர அப்படின்னு கேட்டாலும் சுவாமி பார்த்தா கெஞ்சினா மிஞ்சுவன், மிஞ்சினா கெஞ்சுவன். மாமி யாரை பார்த்து திருடிட்டு வரையடான்னு கேட்குறேள். நான் எங்கள் அம்மாட்ட வாண்டான்னு கதற நான் பாதியாக துரும்பாக இழைச்சி போயிட்டேடா குழந்தை. நீ சாப்பிடாமல் என்ன பண்ணும்போது தெரியும், எனக்கு மனசு கேட்க மாட்டேங்கிறது, பெத்த வயிறு எனக்கு கேட்க மாட்டேங்கிறதுன்னு சொல்லி வாண்டான்னு சொல்ல என் வாயில் வெண்ணெயை திருடிச்சு விட்டேன். எங்கள் அம்மா ஆசையாக கொடுத்துருக்கா, நான் திருட்டு வந்தேன்னு சொல்கிறேடா அப்படின்னு நான் கூசாமல் போய் சொல்லுவான். திருடனு ப்ரொஃபஷனல் திருடனு தோற்று போயிடுவான். அந்த மாதிரி சொல்கிறான் சுவாமி. வதனே நவநீத கந்தவாகம் வச்சனே தஸ்கர சாதுரீதுரீனம் நயனே குஹனாஸ்ருமாஸ்ரயேதாக சரணே கோமளதாண்டவம் குமாரம். அந்த கோபிக்கு ஒன்றும் அவ்வளோ சுலபத்தில் ஏமாந்து போகக்கூடியவளாக இல்லை. எனக்கு ரொம்ப நாளாச்சு காது குத்தி, உங்கள் அம்மா உனக்கு வாயில் திணிச்சு விட்டாளா வெண்ணைய அப்படின்னு என்ன பண்ணாளா, கையை பிடிச்சி விட்டா. சின்ன குழந்தை, இன்னும் 5 வயசு, ரொம்பல 5வது வயசில் தான் கோகுலியில் முடிஞ்சு பிருந்தாவலியில் ஆரம்பிக்கப்படுது. கையை பிடிச்சி விட்டா. கையை பிடிச்சுன்னா பொலன்னு கண்ணீர் போயிருக்கிறான். அவனுக்கு ஒன்றும் பிரிசன் தான் தேவையில்லை. யாருக்கெல்லாமோ ஆஸ்கர் அவார்டு கொடுக்குறான். அவனை போல நாடகம் நடிக்கிறதுக்கு வேற ஒருத்தர் பிறந்து வந்தால் கூட கிடையாது. பொலன்னு கண்ணீர் பெருக்கிறான். அந்த கண்ணீரை பெருக்கின உடனே ஒரு சின்ன குழந்தை, 3-4 வயசு குழந்தை அழுதா. யாருக்காக இருந்தாலும் மனசு உருகாதா? கொஞ்சம் கையை தளர விட்டா டக்குன்னு நர்த்தனமாடின்னு ஓடி போயிடுறான் சுவாமி. நயனே குஹனாஸ்ரும் ஆசிரியதாக. குஹனான்னு சொன்னாக்க பொய்யான்னு அர்த்தம். அது வாஸ்தவமான கண்ணீர் இல்லை, மதுர கண்ணீர். நீ வாழ்க்கையில் எத்தனையோ துக்கங்கள்லாம் வரக்கூடிய சமயத்தில் கண்ணீர் பெருக்கிறிய, கவலைப்படுறிய, வருத்தப்படுறிய. இதெல்லாம் சத்தியம்னு நினச்சின்னு வருத்தப்படுற. நீ எந்த துக்கங்களுக்கெல்லாம் சத்தியம் நினச்சின்னு வருத்தப்படுறியோ, கண்ணீர் பெருக்கிறியோ, அந்த துக்கங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு பொய்யான கண்ணீர் பெருக்கின கிருஷ்ணனை போய் ஆசிரிச்சுக்கோனாள். நயனே குஹனாஸ்ருமாஸ்ரயேதாக சரணே கோமளதாண்டவம் குமாரம். புருஷால் நர்த்தனமானா அதுக்கு தாண்டவம்னு பேர். ஸ்திரீகள் நர்த்தனமானா அதுக்கு லாஸ்யம்னு பேர். லாஸ்ய பிரியா லயகரி லஜ்ஜா ரம்பாதி வந்திதா லலிதா சஹஸ்ரநாமம். அந்த கிருஷ்ணன்ட்ட அம்பாளுடைய அம்சமும் சேர்ந்துருக்கு. புருஷாளுக்குள்ளே ரொம்ப அழகு வாய்ந்தவர் யாருன்னா சுவாமி ராமன். புருஷாளுடைய மனசையும் கவரக்கூடிய அழகு ராமனுடைய அழகு. ஸ்திரீகளுக்குள்ளே ரொம்ப அழகு யாருன்னா சாட்சாத் லலிதா பரமேஸ்வரி. அதனால தான் அவளுக்கு லலிதானே பேர். லாலித்யம்னா அழகுன்னு அர்த்தம். அவளை சாதாரணமாக ரொம்ப அழகாக ஒரு பெண் இருக்காங்கன்னா சுந்தரின்னு சொல்லலாம். அப்புறம் ஊர்லேயே ரொம்ப அழகாக இருக்கான்னா புறசுந்தரின்னு சொல்லலாம். 3 உலகங்கள்லையும் அவளுக்கு நிகராக ஒரு அழகான ஸ்திரீயே கிடையாதுன்னா திரிபுர சுந்தரி. ஆனால் நாம் பார்க்கக்கூடிய அழகெல்லாம், நமக்கு தெரிஞ்ச அழகெல்லாம் உடம்புடைய அழகு. அது
25 வயசில் இருக்கிற மாதிரி 50 வயசில் இருக்காது, 50 இருக்கிற மாதிரி 75 வயசில் இருக்காது. வயசு ஆக ஆக அந்த அழகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். 50 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு ஏதோ கொஞ்சம் தலையை வலிக்கிறது, ஏதோ ஜுரமாக இருக்குது, இல்லை 4 முறை பேதி ஆகிடுச்சுன்னா காஞ்ச கொத்தவரங்காயட்டமாக போய்டுறது, உடம்பானது அழகு எங்கே போச்சுன்னு தெரியல. உடம்புக்கு ஒன்றும் வர வேண்டாம். ராத்திரி படுத்துன்னு காத்தால் எழுந்திருந்த உடனே பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி எழுந்திருந்த உடனே பார்த்தாலே முகத்தை பார்க்க முடியல. அதனால் என்ன ஆகிடுச்சு, இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் சோஷியல் எவல்யூஷன். பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் தான் ஒரு 100 வருஷம் முன்னாடி அந்த கிராமாந்தர் வீடு பின்னாடி எங்கேயோ இருக்கும், சௌச்சம் பண்ணிக்க வேண்டிய இடம் ஒரு 100 அடி பின்னாடி போய் தான் பாத்ரூம் போயிட்டு வரணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த தலைமுறையில் வரக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ தூரம் போக வேண்டாம். மழை காலமாக இருந்தால் ராத்திரி ஏதாவது 12 மணிக்கு போக முடியாது, இருந்தால் இருட்டாக இருக்குது. அதனால் ஆற்றுலையே கடைசியில் 2ஆம் கட்டு 3ஆம் கட்டுனா கடைசியில் போய் அந்த பாத்ரூமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, இந்த பெட்ரூமுக்கு நடுவில் காமனாக ஒரு பாம்பே அந்த காலத்து ஃப்ளாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு பாத்ரூம், காமனாக ஒரு லெட்ரின் இருக்கும். இப்போ ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒரு லெட்ரின் கம் பாத். எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம், புரியாத விஷயம். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவா அவள் இன்ஜினியர்ஸ் தான் அதை சொல்லணும். லெட்ரினை தாண்டின்னு தான் பாத்ரூம் போக முடியாது வைக்கிறான் எல்லா ஃப்ளாட்லேயும். என்னன்னு தெரியல, ஏன் அதை குளிச்சுட்டு வர்றது லெட்ரின் பக்கம் போகாமல் பாத்ரூமில் குளிச்சுட்டு வெளியே வரப்படாதா, பின்னாடி லெட்ரின் போட்டு முன்னாடி பாத்ரூம் வைக்கப்படாதா, இது யாருக்கும் தோணலையா என்னன்னு தெரியல. இன்வேரிபிளி எல்லா ஒரே ஒரு ஃப்ளாட்டில் தவறி போய் இது மாதிரி பாத்ரூம் முன்னாடி வச்சுருந்தான். அந்த ஆற்றுல போய் நான் சந்தியானம் பண்ண முடியாது, வேறு ஒரு ஊரில் சொன்னேன். உங்கள் ஆற்றுல மாத்திரம்தான் இப்படி வச்சுருக்கா, பாக்கி எந்த ஃப்ளாட்டில் போனாலும் எங்களுக்கு தெரியுமே, ஊராக சுற்றின்னு இருக்கோம், எத்தனை வீட்டில் ஏறி இறங்குறோம், இந்த பாத்ரூமையும் இதையும் சேர்த்து போட்டு விட்றா. அது பெட்ரூம்லேருந்து அதாவது பழைய காலத்தில் அப்படின்னாக்க வாஷர் திண்ணீரை படிச்சுட்டு இருப்பா. காலத்தால் 5 மணி ஆகிறதுக்குள்ளே இன்னும் பாயெல்லாம் சுருட்டி எடுத்து வச்சுட்டு நதியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுவா. உதயமாகிற போது படுத்துட்டு இருக்கக்கூடாது, யாரும் ஸ்நானம் பண்ணிட்டு பார்க்கணுன்னு அப்படி ஒரு கட்டுக்கோப்பாக அந்த கம்யூனிட்டி வேல்யூங்கிறது அது மாதிரி இருந்தது. அப்புறம் வெளியில் யாருக்கும் தெரியவானா ஆற்றுக்குள்ளே ஸ்நானம் பண்ணியிருந்தா. இப்போ நம்ம ஆற்று மனுஷாருக்குள்ளேயே முகத்தை காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பெட்ரூம்லேருந்து வெளியில் வரும்போது முகத்தை ஃப்ரெஷ்ஷன் அப் பண்ணியிருந்தா தான் நம்ம கூட இருக்கிறவா, கூட பிறந்தவாளாக இருக்கலாம், பத்னியாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவளுக்கு முகத்தை காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பாத்ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷன் அப் பண்ணி பல் தேய்ச்சிட்டு மூஞ்சியெல்லாம் அலம்பிட்டு வந்தால் தான் வெளியில் காட்ட முடியும் அப்படின்னு இருக்குது. நம்ம முகத்தை நாமே ஒரு 7-8 மணி நேரம் தூங்கி எந்த உடனே முகத்தை பார்க்க முடியல, ஃப்ரெஷ்ஷன் அப் பண்ணால் தான் வெளியில் முகத்தை காட்ட முடிகிறது. அவ்வளவு அனித்தியமாக இருக்குது இந்த சரீரத்துடைய அழகு, ஒரு நாளும் மாறாமல் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அழகு. அதனால் அவள் திரிபுர சுந்தரின்னு சொன்னால் போகாது, மகா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லணும். அந்த அம்பாள் தான் ஸ்திரீகளுக்குள்ளே ரொம்ப அழகு ஜாஸ்தி. ராமன் தான் புருஷாளுக்குள்ள பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம்னு புருஷாளுக்குள்ளே ரொம்ப அழகாக வாய்ந்தவன் ராமன். இந்த 2 அழகும் சேர்ந்து, ஆண்களுடைய அழகு பெண்களுடைய அழகு சேர்ந்து கிருஷ்ணன்ட்டு இருக்கான். அதை ரொம்ப அழகாக ஒரு பிராச்சீன ஸ்லோகம் சொல்கிறது. நாரீஷு லலிதா தேவி புருஷேஷ்ட ராகவா தயோ சம்மேளனம் கிருஷ்ணே லாவண்யம் கேன வர்ணியதே. லாவண்யம்னா அழகுன்னு அர்த்தம். அந்த அழகை யார் வர்ணிக்க முடியும்? அம்பாளுடைய அம்சம் சேர்ந்துருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன பிரமாணம் சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தை சொன்னால் ஆஹா இந்த ஸ்லோகம் தானா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் தான், இந்த ஸ்லோகம் தானான்னு தோணும். சாதாரணமாக அந்த காலத்துலேருந்து நம்ம சனாதன தர்மத்தில் புருஷ குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் காது கூத்துறதுங்கிறது எல்லாருக்கும் காமனாக இருந்திருக்கு. சில பேர் கர்ண பேதன பத்திரிக்கான்னு போடுவாள். அப்த பூர்த்தி, அதாவது அப்த பூர்த்தினா 1 வருஷம் முடிகிறது ஆண்நரவு, அப்போ தான் காது குத்துறது வழக்கம். தமிழ்நாட்டில் அப்படி தான் வழக்கம். கேரளாவில் கொஞ்சம் இந்த 500வது நாள் நாமகரணம் பண்ணுறதே குத்துறதுன்னு வச்சுன்னு இருக்கா சில இடங்களில். தஞ்சாவூர் கிருஷ்ணாபுரி ஜில்லாவில் தான் 1 வருஷம் முடிகிற போது தான் பண்ணுவாள். கர்ண பேதனம் போடுறத விட சில பேர் ரொம்ப அழகாக கர்ண பூஷண பத்திரிக்கான்னு போடுவாள். அது ரொம்ப அழகாக இருக்குது. காதுக்கு பூஷணம் அலங்காரம் தானே பண்ணுறோம். பேதனம்னா ஏதோ குத்துறது கொஞ்சம் சாடிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி தோணுது. நம்ம மாற்று குழந்தை தான் இருந்தாலும் காது குத்தி தான் ஆகணும். கொஞ்சம் வலிச்சாலும் பொறுத்துன்னு பேசாமல் இருக்கணும், வேறு வழி இல்லை. அந்த குழந்தைய அப்புறமா பாசிஃபை பண்ணி காது குத்தி தான் ஆகணும். ஆனால் காது குத்துறது காமனாக இருந்திருக்கே தவிர மூக்கு குத்துறது ஸ்திரீகளுக்கு மாத்திரம்தான். புருஷாளுக்கு மூக்கு குத்துக்கிறது வழக்கம் இல்லை. கிருஷ்ணனுடைய முகத்தில் இந்த மூக்கு குத்தியில் 2-3 விதங்கள்லாம் உண்டு. சின்னதாக ஒன்று போட்டுப்பா. அப்புறம் அந்த காலமாக இருந்தாக்க 2 மூக்கிலையும் குத்திருந்தா. அந்த பழைய காலத்து ஃபேஷனானது இட் இஸ் மேக்கிங் எ கம்பேக். புல்லாக்குன்னு ஒன்று சொல்லுவாள். மூக்கிலேருந்து இப்படி தொங்கும் ஒரு இது,
முத்தில் ஒரு புல்லாக்கானது கிருஷ்ணனுடைய மூக்கு நுனியிலேருந்து தொங்கலாம். கஸ்தூரி திலகம் லலாட்டப்பட்டதே வக்ஷஸ்ததே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணு கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டே ச முக்தாவலி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபாலச்சூடாமணி. நாசாக்ரே வரமௌக்திகம்னு ஒரு பாட்டம், நாசாக்ரே நவமௌக்திகம்னு ஒரு பாட்டம். பெரிய வித்தியாசம் இல்லை. புதுசாக வந்த முத்துன்னு அர்த்தம் நவமௌக்திகம், வரமௌக்திகம்னா சிறந்த முத்துன்னு அர்த்தம். இந்த ஸ்திரீகளுடைய அம்சமும் சேர்ந்து இருக்கிறதுனால இவன் நர்த்தனம் பண்ணிட்டு ஓடுறான்னு சொல்கிற போது தாண்டவம்னு சொன்னால் போகிறாரு. சரணே கோமள தாண்டவம் குமாரம். இந்த கோமளம்னா ஒரு எஃபெமினேட் ஆஸ்பெக்டை காட்டுறது. சரணே கோமள தாண்டவம் குமாரம். இவனை பிடிக்கவே முடியல. என்ன பண்ணால் யசோத காதில் விழும்படியா குளத்தங்கரையில் நதி தீரத்தில் பொதுவாக ஸ்நானம் பண்ணக்கூடிய சமயத்தில் கோபஸ்திரீகள் தங்களுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி, ஆனால் யசோத காதில் விழணுங்கிறதுக்காக பேசுகிறார். ட்ராமாவில் என்ன பண்ணுவா, ப்ராக்கெட்டில் அசைடுன்னு போட்டிருப்பா இங்கிலீஷில். சம்ஸ்கிருத நாடகமாக இருந்தால் நேபத்தியன்னு போடுவாள். நேபத்தியங்கிறது அசைடு இஸ் எ ரிமார்க் விச் இஸ் நாட் அட்ரஸ் டு எனிபடி இன் பர்டிகுலர் பட் விச் இஸ் மென்ட் ஃபார் சம்படி இன் பர்டிகுலர். அது அசைடுன்னு படிக்கப்படாது. அசலாக இருந்தால் அசைடுன்னு படிச்சிடுவோம். அசைடுங்கிறது இட் இஸ் ஒன்லி a direction to the actor or actress as to how that particular line is to be delivered. எங்கேயோ சிவத்தை பார்த்து பேசுகிற மாதிரி பேசணும். அவள் காதில் விழுறதான்னு இன்டைரக்டாக ஓரக்கண்ணால் அவள் இருக்காளா, இன்டெண்டட் லிசனர் இருக்காளான்னு தெரிஞ்சுன்னு சொல்லணும் அந்த அசைடை. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணால் யசோத காதில் விழணும்னு, ஆனால் யசோதையை பார்த்து டைரெக்டாக சொல்லாமல் பொதுவாக அவள் ஏதோ பேசிக்கிற மாதிரி. நம்ம ஊர் திருட்டை தான் ஜாஸ்தியாக போயிடுத்து. இந்த திருடம் புதுவிதமாக திருடனாக இருக்கான். அவனுக்கு காசு பணம் நகை நட்டு இதெல்லாம் ஒன்றும் குறியில்லை. சாப்பிட பொருள் தான் அவனுக்கு குறியாக இருக்குது. பக்ஷணங்களாக இருந்தாலும் பால் தேயிலாக இருந்தாலும் திடீர்னு காணாமல் போகிறது. தன் குழந்தைக்கு தான் சொல்கிறான்னு தெரிஞ்சு விட்டா யசோதை. ஏன்னா 4 மணிக்கு கரெக்டாக எழுந்துடுவா இந்த கோபஸ்தர்கள்லாம். 3 மணிக்கு ஒரு முழிப்பு கொடுக்கும், பிறண்டு படுத்துன்னு 4 மணிக்கு எழுந்துடுவா. இந்த 3 மணிக்கு பிறண்டு படுத்துக்கிறோது பார்த்தா கொஞ்சம் நாடாக இன்னும் 5 வயசு ரொம்ப குழந்தைக்கு. அந்த குழந்தை அம்மா பக்கத்தில் படுத்து இருக்கக்கூடிய குழந்தைய காணறதுக்கு இல்லை. காத்தால் வடிகாத்தால் 3 மணிக்கு எங்கே போகும் இந்த குழந்தை தெரியல. கிருஷ்ணன் தான் சொல்கிறா, இது பெருசுப்படுத்தப்படாது, காதோடு காது வச்சாப்பில் ஆற்றுல தனியாக கூப்பிட்டு அந்த குழந்தைய அட்வைஸ் பண்ணால் சரியாக போய்டும்னு நினச்சிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்தா யசோதை. கிருஷ்ணனை கூப்பிட்டு, கிருஷ்ணா திருடினா ரொம்ப தப்பு. சுவாமி அப்புறம் தண்டிப்பார். தண்டிக்கிற சுவாமி தான் எதிர்த்தாப்புல நிற்கிறார். சுவாமி தண்டிப்பர். நான் வெளியில் தலை காட்ட முடியல. எல்லாரும் உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறா, புகார் பண்ணுறா. நீ இனிமேல் திருட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுனாள். உடனே அவன் மிஞ்சினா இவன் கெஞ்சுவனே கண்ணை கசக்கிண்டு அப்படியே கம்மி போன கண்டத்தில் ஷபே பித்ருபியாம் இத ஊர்த்வமேவம் அகம் விதாஸ்யே நமனீத சௌரியம். அப்பா அம்மா மேலே ஆணையாக சொல்கிறேன், இனிமேல் இப்படி திருட மாட்டேன்னா. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா அம்மா மேலே ஆணையாக சொல்லி கொடுத்து குழந்தை இனிமேல் திருடாதுன்னு சொல்லிவிட்டு மறுநாள் தைரியமாக ஸ்நானத்துக்கு போனால் முதல் நாளை விட அதிகமாக இருக்குது புகார். திரும்பி வந்தா, கிருஷ்ணா திருடினா தப்பு, சத்தியம் பண்ணிட்டு சத்தியத்தை மீறி திருடினா ரொம்ப தப்பு, அப்பா அம்மா மேலே சத்தியமாக சொல்லிட்டா அதை மீறினா ரொம்ப ரொம்ப தப்பு. நான் ஒன்றும் சத்தியத்தை மீறலமா. எப்பேற்பட்ட பெரிய வக்கீலாக இருந்தாலும் பகவான்கிட்ட போய் நிற்கணும், எப்படி வார்த்தையை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் திருடுறேன்னு சொல்லலை, நான் சத்தியத்தை மீறலைன்னா சுவாமி என்ன சத்தியம் பண்ணேன்? சபே பித்ருபியாம் அப்பா அம்மா மேலானையாக சொல்கிறேன், இத ஊர்துவம் இனிமேல் நாகம் விதாசி இத ஊர்துவம் ஏவம், இனிமேல் இப்படி திருட மாட்டேன், வேறு விதமாக திருடுறார். மாடை சாப்பிட்றேண்டி மாறி போயிடுத்து. அவ்வளவுதான். இந்த கிருஷ்ணனை பிடிக்க முடியல. என்ன பண்ணிவிட்டா, ஒரு கோபிகை உள்ள திருன்னு இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பார்த்தால் வாசலில் கதவை தாப்பாக போட்டுவிட்டான். நேராக யசோதைகிட்ட போனோம். ஏன்னா யசோதை போனால் நம்ப மாட்டேங்கிறா. அதனால் கையங்கடவுமா வாயும் வண்டியுமா கிருஷ்ணனை பிடிச்சி விடணும்னு யசோதை கிரகத்தில் போனால் அந்த கிரகத்தில் ஒரு உரலோடு கட்டுப்பட்டுருக்கான் கிருஷ்ணன். ஏன்னா இது பெரிய ஒரு வேனிஷிங் ட்ரிக்காக இருக்குது. ஏதோ
ஒரு மேஜிஷியன் பண்ணுற மாதிரி பண்ணுறானே அவன் தான் பெரிய மேஜிஷியன். மாயாவீவ விஜிரும்பயதி தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் போய் சொன்னாள். மாயாவியாக இருக்கக்கூடியவன் லைக் ரேபிட் அவுட் ஆஃப் எ மெஜிஷியன்ஸ் ஹேட் ஆஸ் த ஃப்ரேஸ் கோஸ் இன் இங்கிலீஷ். அவன் அந்த உலகத்தை முழுக்க அப்படி சிருஷ்டி பண்ணுறான்னு ஒரு திருஷ்டாந்தம் பகவத்பாதாவில் கொடுத்தாள். அங்கே போனால் ஓரளோட கட்டுப்பட்டுருக்கான், பேசுறதுக்கே ஸ்கோப் இல்லை, திரும்பி வந்துவிட்டான். அந்தர்கிருகே கிருஷ்ணமவேக்ஷோரம் பத்வா கமாட்டம் ஜனனிங்கதீகா உலூகலே தாமநிபத்தமேனம் தத்ராபி திருஷ்டுவாஸ்திமிதா பபூவா. பார்த்தாள், இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. தனியாக நாம் ஒவ்வொரு கோபிக்கும் தனியாக பிரயத்னம் பண்ணால் கண்டுபிடிக்க முடியல, அவனை பிடிச்சு கொண்டு போய் நிறுத்த முடியல. ஒரு மாதர் குழு ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம். ஃபார்ம் பண்ணி யசோதை இடத்துல போய் முறையிட்டா. யசோதை இடத்துல போய் இந்த கோபஸ்திரிகள்லாம் முறையிடக்கூடிய ரீதியில் ஒரு 3 ஸ்லோகங்கள், மொத்தம் இந்த 3 ஸ்லோகம் தான் பாகவத்திலேயே நவநீத சௌரியத்தை சொல்லியிருக்க. பின்னாடி வந்த மகான்கள் பல பேர் அவாளுடைய அனுபூதிக்கு தகுந்தாப்பில் வர்ணிச்சிருக்காள். ஆனால் இந்த கோபஸ்திரிகள்லாம் போய் முறையிடுற போது கிருஷ்ணனை பார்த்தா கோச்சிக்கணும்னு தோணலை, ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம் யசோதை. கோப்யா கோப்பியை முதம் ததுகுன்னு ஸ்லோகம் இருக்குது. சந்தோஷத்தை கொடுத்தார்கள் கோபஸ்திரிகளெல்லாம். என்ன போய் முறையிடுறா? வத்சாங் முஞ்சன் குச்சித் அசமயே குரோஷ சஞ்சாதா சஹா ஸ்தேயம் ஸ்வாது அத்தி அத்ததரிபஜ கல்பிதை ஸ்தேய யோகைகி மர்கான் போக்ஷன் விபஜதி சச்சேன்னாத்தி பாண்டம் பினத்தி திரவ்யாலாபே சகிருககுபிதா யாதி உபக்ரோஷ்யதோகான் ஹஸ்தாக்ராஹ்யே ரச்சயதி விதிம் பீட்டகோலூகலாப்யைஹி சித்ரம் யந்தர் நிகிதவயுனः சிக்யபாண்டேஷு தத்வித் துவாந்தாகாலே திருத்தமணிகணம் ஸ்வாங்கமர்த்தப்பிரதீபம் காலே கோப்யோயர்கி கிரககிருத்யேஷு சுவ்யக்ரசித்தாः ஏவம் தாஷ்டியான்யுஷதி குருதே மேகநாதீனி வாஸ்தௌ ஸ்தேயோபாயைः விரச்சிதகிருதிः சுப்ரதீகோ யதாஸ்தே இத்தம் ஸ்திரீபிः சபயனகன ஸ்ரீமுகாலோகினீபிः வியாஹக்யாதார்த்தா பிரகசிதமுகி நகி உபாலப்துமைச்சது. கார்த்தால 4 மணிக்கு ஆரம்பித்தா மத்தியானம் 12 மணி மட்டும் வேலை சரியாக இருக்குது, பம்பரமாக சுற்ற வேண்டியிருக்கு. 12 மணிக்கு இந்த மாட்டுக்குட்டில் வேலை எல்லாத்தையும் முடிச்சிருந்து திரும்பி போய் போஜனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் விசிராந்தி பண்ணிட்டு 2 மணிக்கு முதலத்தெல்லாம் அலம்பிட்டு ஒரு பெரிய குடத்தை எடுத்துன்னு வந்தால் இந்த கோபிகை மத்தியானம் கறக்கிறதுக்காக. அந்த காம்பில் போய் கையை வச்சா வெளுக்குன்னு புறங்காலால் உதைக்கிறது பசுமாடு. 10 வருஷமாக இந்த மாடு இருக்க, ஒரு நாள் கூட இது மாதிரி முரட்டுத்தனமே காட்டினது கிடையாது. ரொம்ப சாத்விகமாக இருக்கும். இன்றைக்கி என்னமோ உதைக்கிறதே தெரியுதேன்னு திரும்பி பார்த்தா கன்றுக்குட்டிகள்லாம் அவுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே. இவளுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. காத்தால் 5 மணிக்கு கறக்கிறதுக்காக கன்றுக்குட்டி அவுத்தோமே, அவுத்த கன்றுக்குட்டியை திருப்பி கட்டுறதுக்கு நான் மறந்து போய்ட்டோமா, யார் அவுத்து விட்டுருக்கா தெரியல. என்ன ஆகிடுத்து, சுவாமி போய் யார்ட்டையோ கேட்டிருக்கார். கேட்ட உடனே கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா போல் இருக்குது இந்த கோபிகை. இல்லை கொஞ்சம் தயங்கியிருக்கா போல் இருக்குது. இந்த 9 மணி 10 மணிக்குள்ளே சாப்பாடு ஆகிடுச்சு கிருஷ்ணனுக்கு. எல்லாம் அவனுக்குன்னு ஒரு கோஷ்டி, ஒரு 10 பசங்க. ஆல் ஆஃப் தெம் ஆன் தி லுக் அவுட் ஃபார் அட்வென்ச்சர், ஆல் ஆஃப் தெம் ஃபுல் ஆஃப் மிஸ்டிஃப். எல்லாம் அந்த வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள், 4 வயசு 5 வயசுக்குள்ள குழந்தைகள் படுத்துகிறான்னு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். சின்ன குழந்தை 3 வயசு குழந்தை படுத்துறதுன்னு சொன்னால் 3 வயசில் அது என்ன பண்ணும்? சாப்பிட்டுட்டு எத்தனை நாளைக்கு தூங்கும்? 3 மாதத்தில் தூங்கிட்டு, நிறைய தூங்கிட்டு. 3 வயசு ஆகும்போது இட் வாண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் டிஸ்கவர் த வேர்ல்டு அரவுண்ட் இட். அதனால் அது மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற போது ஏதோ சாமான்கள்லாம் கீழே விழுறது, மேலே ஏறுறது, கீழே விழுறது, கை காலில் அடிபடுறது, இதெல்லாம் படுத்துறதுன்னு சொல்கிறோம். இந்த 2 விஷயங்களை மறந்துவிடுறோம். ஒன்றும் அந்த குழந்தைக்கு வேறு ஒன்றும் பொழுதுபோக்கே இல்லை. அது எப்படி டயத்தை 24 மணி நேரத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவோம் அந்த குழந்தை? ஒன்றும் அந்த வயசில் இருக்கும்போது நாமும் அப்படி தான் படிச்சிடணுங்கிறத நாம் மறந்து போய்டுறோம். நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. யாராவது பெரியவாக இருந்தால் சொல்லுவோம், தாத்தா பாட்டி இருந்தால் அந்த வயசில் இருக்கும்போது நீ எப்படி இருந்தே எனக்கு தெரியாதான்னு ஆரம்பித்தா இவன் வாய முடின்னு பேசாமல் இருக்கணும். ஏன்னா அந்த குழந்தைய விட அதிகமாக படிச்சிருக்கான் இவன். 3 வயசாக இருக்கிற போது இந்த தாயாரோ தகப்பனாரோ அதை விட அதிகமாக படிச்சிருக்கா. நமக்கு காலக்கிரமத்தில் மறந்து போய்டுறது. இந்த குழந்தைகள் ஒரு 10 பேரை வச்சு என்ன பண்ணிவிட்டா சுவாமி, பாலோ மோரோ ஏதோ கேட்டு கொடுக்கலையோன்னு அந்த கோபிக்கை 9:30 மணி 10 மணிக்குள்ள சாப்பிட்டாச்சு. பொழுது போனவன் 12 மணிக்கு இந்த கோபிக்கை சாப்பிட்றதுக்காக போயிருக்கும்போது
ஒரு 100 கன்றுக்குட்டி 100 பசுமாடு பார்த்து கொட்டில்ல. 100 கன்றுக்குட்டியும் ஆடுக்கு 10 கன்றுக்குட்டியாக அவுத்து விட்டுட்டான். நீங்கள் மாட்டுக்குட்டியில் போய் பார்த்தீங்கன்னா கறக்கிறதுக்கு முன்னாடி ஊட்டுறதுக்காக அந்த கன்றுக்குட்டியை அவுத்து விடுவோம். சுரக்க ஆரம்பித்த உடனே டக்குன்னு இழுத்து கட்டிடுவோம். தாட்சியமே இல்லாமல் அது பாவம் தன் குழந்தைக்காக தான் சுரக்கிறது பாலை, தன் குழந்தைய குடிக்க விடுறது இல்லை மனுஷன். மொத்தமாக சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா 4 காம்பில் 3 காம்பு பால் தான் மனுஷன் எடுத்துக்கலாம். ஒரு காம்பு கன்றுக்குட்டிக்கு விட்டுடணும். இந்த 4 காம்பு பாதையும் எடுத்துன்னு போகாதுன்னு ஊசி போட்டு வேற கறக்கிறானே, என்ன சொல்கிறது? இந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறது? நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. பசும்பால் தான் ஊசி போட்டு கலக்கிறானா இல்லையா ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. பசும்பால் நல்லது, நமக்கு சாஸ்திரியமாக இருக்குது நினச்சி கிரகிக்கிறோம். சில சமயத்தில் தோஷம் வந்துடுமோன்னு கூட கவலைப்பட முடியாது இருக்குது. பாலவத் சாம்சகாம் தோகு எஸ்யாரியோ நம்ம தேக்கிறதுக்கான பரத சபதத்தில் சின்னதாக ஒரு கன்றுக்குட்டி ஈண்டெடுத்து இருக்கக்கூடிய பசுவாக இத்தனை நாளைக்கு கறக்கப்படாதுன்னு இருக்குது. அந்த சமயத்தில் போய் ஒருத்தன் கறந்து விட்டான்னா ராமன் காட்டுக்கு போகும்படியாக எவன் அனுமதி கொடுத்தானோ அந்த பாவம் அவனுக்கு வந்து சேரட்டும்னு 38 ஸ்லோகங்களில் ஒரு ஸ்லோகம் பரதசபதத்தில் போய் ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரதன் சொல்லியிருக்க. அந்த கன்றுக்குட்டி அவுத்து விட்டால் அதுக்கு ஃப்ரீயாக இது மாதிரி யாருமே விட்டது கிடையாது. மத்தியானம் 12 மணிலேருந்து 2 மணி மட்டும் அது மாட்டை குடிச்சுட்டு இருக்குது, பாலை குடிச்சுட்டு இருக்குது. 2 மணிக்கு மறுபடியும் காம்பில் வந்து கையை வச்சா என்ன பண்ணும்? உதைக்காமல் என்ன பண்ணும்? வத்சான் முஞ்சன் கொச்சித் அசமையே. யார் அவுத்து விட்டா தெரியல. சுற்றி வர பார்த்தா இந்த பசங்கள் எல்லாரையும் ஆற்றுக்கு அனுப்பிச்சுட்டான் சுவாமி. அவுத்து விட்டால் அவள் வேலை முடிஞ்சு போயிடுது. இவனும் பேசாமல் ஆற்றுக்கு போக வேண்டியது தானே. 2 மணி நேரமாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இந்த கோபிக்கை வரணும், அவள் போய் ஏமாந்து போகணும். மாடை கறக்கலான்னு வரும்போது எதுவுமே கறக்கிறது ஒன்றும் இல்லை. பசு மாடுடைய பால் முழுக்க கன்றுக்குட்டி குடிச்சு விடுத்தோம். அந்த கோபிக்கை போய் டிஸ்கம்ஃபிச்சரை ஈ மஸ்ட் என்ஜாய். அதான் அங்கேருந்து மரத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு மயில் பீடி தெரிகிற மாதிரி இருக்குது. மயில் பீடி தெரிகிறதே அப்படின்னு எட்டி பார்த்தா அவன் ஒன்றும் தன்னை மறைச்சிக்கிறதுக்கு பிரயத்னம் பண்ணல, நன்னாவே தெரிகிறது. கை காட்டுறான், எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னோம், அவனுக்கு எதுவும் வேணும் இன்னமும் வேணும். குரோஷ சஞ்சாத ஹாசா ஸ்தேயம் சுவாது அத்தி அததிப. சுவாமியாக இருந்தால் நன்னா காட்டியிருப்பார். எனக்கு அவ்வளோ தூரம் ஆக்டிங்கெல்லாம் தெரியாது எனக்கு. அதனால் சுவாமி இங்கேருந்து கை காட்டுறார். குரோஷ சஞ்சாத ஹாசா ஸ்தேயம் சுவாது அத்தி அததிபய கல்பித்தை ஸ்தேய யோகைகி. திருடி சாப்பிட ஆரம்பித்தான். திருடி சாப்பிட்டா இந்த ஸ்டோலன் ஆப்பிள் இஸ் ஆல்வேஸ் ஸ்வீட்னு சொல்லுவாள். இது குழந்தைகளுக்கு தான் தெரிகிறது. பல குடும்பங்களில் நடக்கக்கூடிய விஷயந்தான். கோகுலாஷ்டமிக்கு பலவிதமான பக்ஷங்கள் டப்பாக பண்ணி வச்சுருக்கா. அம்மா கொடுத்துருக்கா. ஆனால் அம்மா தர மறைஞ்சிருக்கிற போது கொடுத்ததை தவிர எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்கிறோமோ, கான்ஸ்டிடியூஷனை மீறி செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி. இது அம்மா கொடுத்ததுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக அம்மா இல்லாத போது டக்குன்னு ஏதோ கொஞ்சம் இந்த குழந்தைகள் என்ன நினைக்கிறா, நிறைய ஒரு பெரிய டப்பா நிறைய இருக்குது. முறுக்கோ சீடையோ தட்டையோ ஏதோ ஒன்று இருக்குது. இதுலேருந்து 4 முறுக்கு எடுத்துருந்தா தெரியாது. தினம் 4 எடுக்க ஆரம்பித்த உடனே 4 நாள் கழித்து பார்த்தா பாதி முறுக்கு கறியாகிடுது. குழந்தைகளுக்கு திருடி சாப்பிட்டா அதில் ஒரு ருச்சி, அம்மாவுக்கு தெரியாமல் அப்பாவுக்கு தெரியாமல் சாப்பிட்றதுல ஒரு ருச்சி. இது உலகத்தில் ஹியூமன் நேச்சர். ஸ்தேயம் சுவாது அத்தி ததிபய கல்பிதைகி ஸ்தேய யோகைகி. இதுன்னு புதுசாக இருக்குது. ஸ்தேய யோகம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம். இந்த 4 வார்த்தைகள் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸ்தேய யோகங்கிறது பாகவதத்தில் மாத்திரம்தான் பார்க்கணும். ஆனால் மீதி யோகங்கள்லாம் அனுஷ்டானத்தில் கொண்டு வரணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இது மாத்திரம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. பாகவதத்தை ஸ்லோகத்தை கேட்டால் புண்ணியம், பாராயணம் பண்ணால் புண்ணியம், ப்ராக்டிஸ் பண்ணால் புழலில் பர்மனன்ட் ரெசிடென்சி. ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. திருட்டு யோகம்னாக்க திருநனுக்கு அடிக்கக்கூடிய யோகம்னு அர்த்தம் இல்லை. ஏன் ஸ்தேய யோகம்னு சொன்னார்னா, யோகங்கிற வார்த்தையை யுஜுங்கிற தாத்துலேருந்து சேர்த்து வைக்கிறதுன்னு அர்த்தம். பகவானோடு ஜீவாத்மாவை சேர்த்து வைக்கக்கூடிய மார்க்கத்துக்கு தான் யோகம் அப்படின்னு பேர். பகவானை பற்றி அவன் திருந லீலைகளைகள்லாம் கேட்குற போது நம்ம அறியாமல் கொஞ்ச நாளைக்கு மனசு கிருஷ்ணன்கிட்டயே போய் லயிச்சு நிற்கிறதோனும். அதனால் அந்த மார்க்கத்துக்கே ஸ்தேய யோகம்னு விட்டார். கல்பித்தை ஸ்தேய யோகைகி மர்க்கான் போக்ஷன் விபஜதி சச்சேத்து ந அத்தி பாண்டம் வினத்தி. சாப்பிட்டப்புறம் மிச்சம் இருக்கக்கூடியத குரங்குகளுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுறார் சுவாமி. பூர்வ அவதாரத்தில் ராமாவதாரத்தில் குரங்குகள்னால் நிறைய உபகாரம் பண்ணி தோணும், அவளுக்கு ஒன்றும் செய்ய முடியல. இந்த அவதாரத்தில் பகவானுடைய பிரசாதமாக அந்த வெண்ணையோ தயிரோ அதெல்லாம் குரங்குகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படியும் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. மிச்சம் விட்டு வைக்கப்படாதுன்னு சுவாமிக்கு சங்கல்பம்.
அந்த தயிர் தாழியை போட்டு வெண்ணத்தாழியை போட்டு உடைக்கிறாளாம். ந அத்தி பாண்டம் வினத்தி. அவளுக்கு ரெவென்யூ லாஸ் மாத்திரம் இல்லை, கேபிட்டல் லாஸும் சேர்ந்து. பானையும் போயிடுத்த. நாத்தி பாண்டம் வினத்தி திரவியாலாபே சகிருக குபிதா யாதி உபக்ரோஷ்யத்தோக்கான்னு. இதுதான் பெரிய தத்துவங்கள் இருக்குது. நான் தத்துவத்தில் பிரவேசம் பண்ணலை. ஏன்னா நமக்கு இருக்கிறது 3 நாளுங்கிறது 5 நாள் ஆகிடுது. இன்றைக்கி மத்தியானம் தான் அவள் மூலமாக ஒரு மெசேஜ் வந்தது, இந்த ஹாலும் இன்னும் 2 நாள் ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கூட 2 நாள் சொல்லுங்கன்னு மெசேஜ் வந்துச்சார் மாமா. ஃபார்ச்சுனேட்லி நானும் வேறு ஒன்றும் ஒத்துக்கல 2 நாளைக்கு. அதனால் செவ்வாய்க்கிழமை தான் பூர்த்தி ஆகுது கிருஷ்ணகிரியில். ஞாயிற்றுக்கிழமை இல்லை, செவ்வாய்க்கிழமை தான் பூர்த்தி ஆகுது. இருந்தாலும் தத்துவத்தை இறங்கினா இன்னும் இழுத்துன்னு போயிடும். ராசலீலை பரியந்தம் சொல்லணும். ஏன்னா ராசலீலை தான் லீலைகளுக்குள்ள ரொம்ப சிகரமாக இருக்கக்கூடிய லீலை. செவ்வாய்க்கிழமை ராசலீலையோடு பூர்த்தி பண்ணணும்னு மனசில் இருக்குது. சுவாமி அனுகிரகம் பண்ணி முடிச்சு கொடுக்கணும். அதனால் நான் தத்துவத்தில் பிரவேசம் பண்ணல, கதாபாகத்தை மாத்திரம்தான் சொல்லிட்டு வரேன். இதில் சித்தர் பாட்டு ஒன்று உண்டு. பெரிய ஒரு தத்துவத்தை போகிற போக்கில் ஏதோ குழந்தைகளோடு பேசுகிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவா சித்தர்கள் எல்லாம். இந்த பானையை போட்டு உடைச்சானோன்னு ஒரு சித்தர் பாட்டு உண்டு. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானோரு தோண்டி அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி. ஒரு தோண்டிங்கிறது பானை. 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. 4 10 மாத காலம் உலகத்தை பானைகளையெல்லாம் சிருஷ்டி பண்ணக்கூடிய குயவனை போல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவர்களையும் படைச்சுன்னு இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய பிரசாதத்தால் இந்த சரீரம் என்ற ஒரு பானையை கேட்டு வாங்கிட்டு வந்தான். சரீரத்தில் அபிமானம் இருந்து நான் தான் இந்த சரீரம் என்னுடையதுங்கிற அந்த எண்ணம் இருக்கிற மட்டும் இந்த சம்சார பந்தத்திலேருந்து தப்ப முடியல. சம்சார பந்தத்திலேருந்து தப்பணும்னா சரீரத்தில் இருக்கக்கூடிய அபிமானம் போகணும். அதை கூத்தாடி போட்டுடை தாண்டின்னு சொன்னால் சரீரத்தை அழிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, சரீரம்தான் நான்கிற எண்ணத்தை அழிக்கிறதுன்னு அர்த்தம். நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஊரில் வேறு ஒரு ஊரில் போயிருந்தேன். ஒரு 4 நாள் ஒரு காலத்தில் அவள் அதிதியாக தங்கியிருந்தேன். அப்புறம் அங்கே போனப்புறம் தான் மிடில் ஏஜ் தம்பதிகள். அவளுக்கு பெரிய ஒரு சோகம். அங்கே போனப்புறம் தான் தெரிஞ்சது 20 வயசு 21 வயசில் ஒரு பையன் ஆத்மகத்தி பண்ணிட்டு இருக்கான். அந்த தம்பதிகளுடைய புள்ள ஆத்மகத்தி பண்ணிட்டுருக்கான். அவளுக்கு நான் என்ன ஆறுதல் சொல்ல முடியும் கேட்டால், வேதாந்தங்கள்லாம் நிறைய படிச்சிருக்கான், புஸ்தகங்கள்லாம் படிச்சிருக்கான். அப்போ சரீரத்தை தாண்டி போகணுங்கிறதுக்காக ஆத்மகத்தியாக பண்ணிக்கிறது. சரீரத்துடைய பிரகியை தாண்டி போகணும். இந்த சரீரம் நான்கிற எண்ணம் கடந்து போகணும். நீ தூக்கத்தை மாட்டின்றதுனால ஞானம் வந்துடாது. அப்படி வந்தால் ரொம்ப சுலபமாக எல்லாருக்கும் யாருக்கு வேணாலும் ஞானம் வந்துடலாமே. அது பெரிய தோஷமாக சொல்லிருக்காள். ஆத்மகத்தி பண்ணின்னு விட்டால் அவனுக்கு கிருஷ்ணன் கதையில் மனசு ஈடுபடாதுன்னு முதல் அத்தியாயத்தில் வியாக்கியானம் பண்ணும்போது தசமஸ்கந்தம் முதல் அத்தியாயத்தில் ஸ்ரீதர வியாக்கியானத்தில் அப்படி சொல்லியிருக்கார். வினா பசுக்னாத் வினா அபசுக்னாத்னு அர்த்தம் பண்ணிருக்கார். அதனால் யாருக்குமே அந்த எண்ணம் வரப்படாது. எத்தனை சிரமங்கள் வந்தாலும் நமக்கு ஜென்மாந்தரத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய மூட்டை அதை கரைச்சி தான் ஆகணும், அனுபவித்து தான் கரைச்சி ஆகணும். இதை ஷார்ட்கட் பண்ணி இந்த துக்கம் தாங்க முடியாமல் ஒருத்தர் ஆத்மகத்தி பண்ணிட்டா அந்த துக்கத்தை கடந்து போயிட முடியாது. எந்த துக்கத்தை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஆத்மகத்தி பண்ணிக்கிறானோ அந்த துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஜென்மா ஆத்மகத்தி பண்ணின்றதுனால ரொம்ப நாளைக்கு சத்கதி அடையாமல் பேயாக பிசாசாக ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் நாதி இல்லாமல் திண்டாட முடியாமல் ஒரு அவஸ்தை வேறு. அதனால் யாருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம், சரீரத்தை நாம உயிரை போக்கிக்கணுங்கிற எண்ணம் யாருக்கும் வராமல் இருக்க முடியாது. பகவான் அனுகிரகம் பண்ணணும். அதுக்காக தான் துக்கம் இல்லாமல் உடம்பு நல்லா இருக்கிற போது, மனசு சாந்தமாக இருக்கிற போது, எல்லாம் அனுகூலமாக இருக்கிற போது இது மாதிரி பகவத்குணத்தை கேட்கணுங்கிறது. பகவத்குணத்தை கேட்டால் நமக்கு அறியாமல் எங்கேயாவது உள்ள வால்மீகியுடைய வாக்கு, வியாசருடைய வாக்கு உள்ளே போய் எங்கேயாவது உள்ள கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். கஷ்டம் வரும்போது என்றைக்கோ ஒரு நாளைக்கு அந்த ராமாயணத்தில் கேட்டோமே, ஏதி ஜீவந்தமானந்தகா நரம் வருஷசதாதபின்னு இருக்குது சுந்தரகாண்டத்தில், யுத்தகாண்டத்துலையும் இருக்குது இந்த ஸ்லோகமானது. அதனால் 100 வருஷமானாலும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு உயிர் இருக்கிற மட்டும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நல்லது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நாம் உயிரை இழக்கப்படாதுங்கிற தைரியம் என்றைக்கோ கேட்ட பகவத்குணத்தால் தேவையாக இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த தைரியம் ஏற்படும். அது
ஆத்மகத்தை பண்ணிக்கூடாது. சரீரத்துடைய பிரக்ஞையை கடந்து போகணும். இந்த சரீரம்தான் நான், சரீரம் என்னுடையதுங்கிற எண்ணத்தை கடந்து போகணும் தான் சொல்லியிருக்காள். சரீரத்தை ஃபிசிக்கலாக விடுறதுக்கு சொல்லலை. இது இட்ஸ் அ மெட்டபிசிக்கல் திங், இட்ஸ் நாட் அ ஃபிசிக்கல் திங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய பிரக்ஞையை கூத்தாடி கூத்தாடி பொட்டுடை தாண்டி அப்படின்னு சொல்கிற போது ஆனந்த நர்த்தனம் பண்ணக்கூடிய சமயத்தில் பகவத் தியானத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தில் கூத்தாடுற போது சரீரத்துடைய பிரக்ஞையை விட்டுவிட்டாருன்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் இங்கே சித்திர பாட்டுக்கு மூலமாக இருக்கிறது பாகவத ஸ்லோகம். நாத்தி பாண்டம் வினத்தி, அந்த பானையை போட்டு உடைச்சார் அப்படின்னு சொல்கிற போது ஒரு கோபிகை என்ன பண்ணிவிட்டா, பானையில் ஏதாவது வச்சாதானே திருடுறான், திருடுனுட்டு பானை வேறு உடைச்சிட்டு போயிடுறான். வம்பே வாடினா ஒன்றுமே வாடினாலும் தொடச்சாப்பில் வச்சுவிட்டான் அந்த பானையை. சாதாரணமாக தொடச்சாப்பில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். குலதர்மமானது தொடச்சாப்பில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் இருக்கிற போதே அரிசி பானையில் கொஞ்சம் இருக்கிற போதே அரிசி வாங்கி ஒரு 10 கிலோ 20 கிலோ வாங்கி போடுங்கிறது, ஆற்றுக்கு போடுங்கிறது அரிசி பானையில் ரொப்பிக்கணும். இப்படி தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு இருக்கக்கூடாது. சமையல் பண்ணுற போதும் அப்படி தான், கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு இப்படி இருக்கணும். யாருக்கோ அன்றைக்கின்னு கொஞ்சம் பசி வந்து கொடுத்தனாக்க மறுபடியும் திடீர்னு முடிஞ்சாதுக்கு வரும்போது மறுபடியும் உடனே திறக்க விட முடியுமா, மறுபடியும் ஒரு சாதம் வைக்க முடியுமா, அது அதிகமாக போயிடும். அதனால் கரெக்டாக இருக்கப்படாது. பழைய காலத்தில் எக்ஸ்ட்ராவாக ஒருத்தர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கணும்னு சொல்லுவாள் பழைய காலத்தில். இப்போ ரொம்ப பேருக்கு கஷ்டம். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ராவாக ஒருத்தருக்கு சேர்த்து சமைச்சுட்டா வாங்கிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அது அன்னத்தை கொட்ட முடியலைங்கிறதுனால கணக்காக பண்ணால் கூட ஒரு படியாவது கொஞ்சம் கரெக்டாக, ரொம்ப கரெக்டாக கடைசியில் எல்லாத்தையும் பழித்து போட்டுவிட்டு அவருக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுட்டா தேவை. அன்றைக்கியும் சமையல் நல்லா இருக்குது, கொஞ்சம் கூட போட்டுட்டா தேவையில்லைன்னு தோன்ற போது மேலும் கீழும் 2 பேரும் புருஷனும் பத்னியும் ஒருத்தர் பார்த்துட்டாக்க அது சரியா இல்லை. கொஞ்சம் தாராளமாக இருக்கணும், ரொம்ப கணக்கு பார்க்கப்படாது. அன்னலட்சுமியானவள் அவள் சுபிக்ஷமாக இருக்கணும், ரொம்ப கணக்கு பார்க்கப்படாது. இவன் என்ன பண்ணிவிட்டா, தொடச்சி வச்சுட்டா, அந்த பானையை தொடச்சி வச்சுட்டா. எனக்கு கொடுக்கப்படாதுங்கிறதுக்காக அந்த பானையை காலியாக வச்சுருக்கியா பார்த்தார் சுவாமி. அந்த கோபிகைக்கு 6 மாதத்தில் ஒரு கை குழந்தை. அந்த குழந்தை 6 மணி நேரம் தாலாட்டு பாடினா 1/2 மணி நேரம் தூங்கும். தூளி பழக்கம் வேறு பண்ணிவிட்டா. தூளி பழக்கம் பண்ண தாயார்களுக்கு தான் தெரியும் என்ன சிரமம்னு. உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த சிரமம் அப்படின்னு கேட்குறேடா. எத்தனை ஊர் சுற்றி இருக்கோம், எத்தனை ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் ஃப்ளைட்லேயும் போயிருக்கோம், எத்தனை வீட்டில் தங்கியிருக்கோம். ட்ரெயின் தான் பார்த்தீங்கன்னா 72 ஸ்லீப்பர் பர்த்து. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பையன் தூங்க முடியாது. ராத்திரி முழுக்க அந்த ஒரு பெட்ஷீட்டையோ ஒரு வேஷ்டியோ புடவையோ ஏதோ ஒன்று கையில் கிடச்சதை அந்த பர்த்லேருந்து மேலேருந்து எப்படியோ சமப்பட்டு எங்கேயோ ஒரு கட்டி ஒரு தூளி மேக்ஷிஃப்ட் தூளியை பண்ணி அந்த குழந்தைய போட்டு ஆட்டவும் முடியல. ஏற்கனவே ட்ரெயின் வேறு ஆடின்னு இருக்கு. இந்த குழந்தை எங்கேயாவது போய் தலை இடிச்சு விட்டா என்ன பண்ணுறது, ஜாகிரதையாக பார்த்து கண்ட்ரோல்டாக அந்த குழந்தைய ஆட்ட வேண்டியிருக்கு, தாராட்ட பண்ணுறது. அது பகலெல்லாம் தூங்குறது, ராத்திரி தூங்க மாட்டேங்கிறது. அதோட சிரமப்பட்டு ராத்திரி முழுக்க அம்மாவுக்கு தூக்கம் இல்லை. அது தூங்குறபோது இது வேலைகள் தான் செய்ய வேண்டியிருக்கு. சில தாயார்களுக்கு இந்த மாதிரி தூக்கமே இல்லை. இந்த குழந்தைய கவனிக்கிறதுனால பகல் தான் ராத்திரியில் தூங்கவே முடிகிறது இல்லை. அந்த மாதிரி இந்த கோபிகையுடைய குழந்தை 6 மாதம் ஆகுது, பூ போல இருக்குது சரீரம். அது 6 மணி நேரம் தாலாட்டு பாடினா 1/2 மணி நேரம் தூங்கும். இந்த 1/2 மணி நேரம் தூங்கிறதுக்குள்ளே பம்பரமாக வீட்டு வேலைகள்லாம் முடிக்கணும்னு அப்போ தான் கண் அசந்திருக்கு அந்த குழந்தை. வேலைகள்லாம் கவனிக்கிறதுக்காக போயிருக்கா. அந்த காலத்தில் இந்த ஆட்டோமேட்டட் வே ஆஃப் லைஃப் கிடையாது. எல்லாத்தையும் ஃபிசிக்கலாக செஞ்சாகணும். ஒரு அரிசி உளுந்து அடைக்கிறதா இருந்தாலும், வீடை துடைக்கிறதா இருந்தாலும், பெருக்கிறதா இருந்தாலும், பாத்திரம் தேய்க்கிறது எல்லாம் ஃபிசிக்கலாக பண்ணி ஆகணும், மேனுவலாக பண்ணி ஆகணும். பறந்துடுச்சுன்னு செஞ்சுருக்கா அந்த கோபிகை. சுவாமி அங்கேருந்து வந்தார். 6 மாத குழந்தை எப்படி இருக்கும் இங்கே பாருங்க. ரொம்ப பூ போல் மிருதுவாக இருக்கும் சரீரம். இவனும் ஊரில் இருக்கிற வெண்ணெய்கள் தான் சாப்பிட்டு கொழுன்னு ஜம்முன்னு இருக்கான். எங்கேயாவது ஸ்கின்னியாக ஒரு கிருஷ்ணனுடைய படம் பார்த்துருக்கேடா? நான் இனி மட்டும் பார்க்கல. ஸ்கின்னியாக எறும்பும் தோலுமாக ஒரு கிருஷ்ணனையும் பார்க்க முடியாது, முழுக்கணும் ஒரு தியாகராஜ சுவாமிகளையும் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் தபஸ்வி சன்னியாசி, அதனால் காஞ்ச சுக்காட்டமாக இருக்கணும் அவருக்கு. இது குழந்தைனாக்க இந்த பாரத தேசத்தில் பிறந்த எல்லா ஸ்திரீகளுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயோ கான்ஷியஸாகவோ மனசில் ஒரு எண்ணம், நமக்கு ஒரு குழந்தை பிறந்தால் கிருஷ்ணாட்டமாக ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினைக்காத ஸ்திரீ யாராவது இருக்க முடியுமா இந்த தேசத்தில்? இஸ் தி எட்டர்னல் டார்லிங் ஆஃப் தி என்டையர் மாசஸ். கிருஷ்ணன் மூலம் ஒரு குழந்தை பிறக்கணும்னு எல்லாரும் நினைப்பா. முழுக்க ஜம்முன்னு இருக்கான். அங்கே போய் அந்த குழந்தையுடைய தொடையில ஒரு 2 விரல் கட்டை வரணும், ஆள்காட்டு விரல் கொடுத்து அப்படி ஒரு நிமிண்டினான்னாக்க வீர்னு சத்தம் போடுறது. ஒரு வாரத்துக்கு அம்மா பிள்ளை 2 பேருக்கும் ஜுரம். யாதி உபக்ரோஷ்யதோகான்னு ஹஸ்தாகிராஹ்யே ரச்சகதி விதிம். கைக்கு 8 முடியாக வச்சாதானே திருடுறான். கைக்கு எட்டாதபடி பண்ணிவிடுவோம்னு என்ன பண்ணால்
அந்த காலத்து கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 15-16 அடி உயரம் இருக்கும் சீலிங். இப்போ தான் 9 அடி 9.5 அடி தாண்டுறது. இந்த ஃப்ளாட்லலாம் பார்த்தீங்கன்னாக்க கையை கொஞ்சம் உசரமாக இருக்கிறவங்க கையை தூக்கினான்னா சீலிங்கே தொட்டுடலாம். அந்த மாதிரி குறைஞ்சிட்டே வருது. பழைய காலத்தில் 15-16 அடி இருக்கும். மேலே அந்த சீலிங்க்கு பக்கத்தில் இப்படி உரியில் கட்டி தொங்க விட்டுருக்கா இந்த பானைகள்லாம். ஒரு பானையில் தயிர், உள்ள மோர், உள்ள பால், உள்ள வெண்ணெய், அப்படியெல்லாம் 4-5 பானைகளில் வச்சுருக்கா. அஸ்தாகிராகிய கையால் எட்ட முடியாத அளவுக்கு வச்சுருக்கா. ரச்சகதி விதிம் பீட்ட கோலு கலாத்யி, எப்படியோ ஒரு உபாயத்தை கண்டுபிடிச்சி அப்படியும் திருடுறான்.